நாணயமாக நடப்பவர்கள் எதற்கும் அஞ்சுவதில்லை. வாழ்க்கையில் நீங்கள் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும். நாணயமாக இருக்கிறவங்க கிட்ட யாரும் எதையும் சொல்லி அவங்கள திசை திருப்பணும்னு நினச்சா அது தவறாகத்தான் இருக்கும், அது தவறாகத்தான் முடியும். நாணயமாக இருக்கிறவங்கள எந்த விதமான அச்சுறுத்தலுக்கும் அவங்க அசைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க எப்பொழுதுமே உயிரை விட நாணயத்தை தான் ரொம்ப மேலே நினைப்பாங்க. நாணயம்னா அதாவது சுயமரியாதை, அதாவது கண்ணியம், தன்மானம், இது எல்லாமே நாணயமாக இருக்கிறவங்ககிட்ட இருக்கும். அப்படிப்பட்டவங்களை எந்த விதத்திலையும் அவங்கள அச்சுறுத்த முடியாது. உயிரே போனாலும் அவங்க நாணயமாக தான் இருப்பாங்களே ஒழிய அவங்கள எந்த மனிதனாலையும் ஆட்டி படைக்கணும்னு நினச்சா அது நிச்சயமாக முடியாது. நாணயமாக உள்ளவங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு விதமான தனி வலிமை இருக்குங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் யாருக்குமே பயப்படாதவங்க இந்த நாணயமானவங்க மட்டும்தான். ஏன்னு கேட்டால் உயிரை விட நாணயத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க, தன்மானத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்படிப்பட்டவங்களை நீங்கள் அச்சுறுத்தணும்னு நினச்சிங்கன்னா அவங்கனால உங்களுக்கு மிகப்பெரிய தலைகுனைவு தான் வரும். நாணயமானவங்க எப்போவுமே ஒளிக்கும் இருளுக்கு அஞ்ச மாட்டாங்க, எந்த விதமான அச்சுறுத்தலுக்கும் பயப்பட மாட்டாங்க, யாரை கண்டும் பயப்பட மாட்டாங்க. அதாவது எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் சரி, செல்வந்தனாக இருந்தாலும் சரி, அதிகாரியாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, நாணயமானவங்ககிட்ட ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த உலகத்துடைய ரோல் மாடலே நாணயமானவங்க தான். செல்வந்தர்களோ அல்லது அரசியல்வாதிகளோ அதிகாரிகளோ அல்ல, நாணயமானவர்கள் தான் இந்த உலகத்தின் ரோல் மாடலாக இருக்க முடியும். அதில் யாராக இருந்தாலும் சரி, எந்த துறையாக இருந்தாலும் சரி, நாணயம் உள்ளவர்கள் எப்பொழுதுமே இந்த உலகத்தில் ரோல் மாடலாக இருப்பார்கள் இந்த உலகத்துக்கு. ஆகையால் நாணயம் உள்ளவர்கள் எப்பொழுதும் யாரிடமும் தலைவணங்கி நிற்க மாட்டார்கள், யாருக்கும் அடிபணிய மாட்டார்கள். வாழ்க்கையில் எப்பொழுதும் தன் வழி தனி வழி என்று அவர்கள் தனக்கென்ற ஒரு பாதையை உருவாக்கி கொண்டு அதில் வீரநடை போடும் நிலை அவர்களுக்கு எப்பொழுதும் உண்டு. ஆகையால் எப்பொழுதும் நீங்கள் நாணயமானவர்களாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றி.